என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகின்றார். நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. என் பிள்ளை, வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்கனவே தாங்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இதிலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்று தெரியாமல் என் பிள்ளை விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகிறார் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் இந்த கருப்பன் உத்தரவினை மீறாமல் இந்த வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து விடாது. அதையும் தாண்டி அப்பன் சொல்வதை சொல்லிவிட்டு போகட்டும் என்று நினைத்து என்னை கடந்து செல்வாயானால் அதன் பிறகு நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உன் அப்பன் நான் பொறுப்பாக மாட்டேன் என்பதனையும் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அப்பன் இப்படி சொல்லிவிட்டாரே என்று நினைத்து நீ வருந்தக்கூடாது. நான் சொல்வதில் ஒரு காரணம் இருக்கின்றது. நான் இப்படி உன்னிடத்தில் சற்று கடுமையாக நடந்து கொண்டால்தான் நீ எல்லாவற்றையும் கவனித்து வாழ்க்கையை நல்லபடியாக நடந்து கொள்வாய். இல்லை என்றால் ஏனோ தானோவென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடைசியில் வாழ்க்கையையும் தொலைத்துவிட்டு என் முன்னால் வந்து கண்களை கசக்கிக் கொண்டு நிற்பாய். என் பிள்ளை, சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகிறார் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் அதை நீ கண்டும் காணாமல் விட்டுவிட்டாய் என்றால் எனக்கு கோபம் வருவதில் நியாயம் இருப்பது உண்மைதானே? என் பிள்ளையே, நான் சொல்கின்ற அடையாளத்தை கொண்டவர் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த விஷயம் நடக்க விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் நினைப்பதையெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியும் என்று எண்ணிவிட்டார்கள். இந்த கருப்பன் உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பதை உணராமல் இவர்கள் எதையும் செய்ய துணிந்து விட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் உனக்கு பாதிப்புகள் ஏற்படுமா என்று கேட்டால் அதை நான் ஒரு நாளும் உன்னை நெருங்க விட மாட்டேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் உன் அருகில் வருகிறதோ வரவில்லையோ நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா? வாழ்க்கையில் உனக்கான நேரத்தில் நீ கவனமாக இல்லாமல் விட்டுவிட்டு அதன் பிறகு எல்லாம் முடிந்துவிட்ட பிறகு அழுது புலம்புவதில் எந்த லாபமும் இல்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தருகின்ற விஷயங்களை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். உனக்குத்தான் உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாமல் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியுமல்லவா? அதனால்தான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்கின்றேன். நாளை ஒருவரால் உனக்கு ஆபத்து வரப்போகின்றது, நாளை ஒருவரால் உனக்கு சோதனை வரப்போகின்றது என்று நான் முன்கூட்டியே சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னிடத்தில் இதை சொல்லாமலும் உன்னை பயமுறுத்தாமலும் என்னால் செல்ல முடியும். எல்லாம் நல்லதே நடக்கும், நீ ஆசைப்பட்டது கிடைக்கும், உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நாளை கைகூடும் என்று சொல்லிவிட்டு உனக்கு மனதிற்கு ஆறுதலை கொடுத்துவிட்டு என்னால் செல்ல முடியும். ஆனால் உன் அப்பன் நான் உண்மை எதுவோ அதை மட்டும்தான் உன்னிடத்தில் எடுத்துரைப்பேன். இதுதான் நடக்கும் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவர்களையே இன்னும் நீ அடையாளம் காணாத பொழுது புதிய புதிய பிரச்சனைகளை கொண்டு வருகின்றார்கள் என்றால் அவர்களையாவது இனிமேல் நீ கவனிக்க வேண்டும். என் பிள்ளையே, யாரோ எங்கிருந்தோ வந்து இதை செய்கிறார் என்றால் அதை நான் ஒரு நாளும் கவனிக்க மாட்டேன், உன்னிடத்தில் கொண்டு தெரிவிக்கவும் மாட்டேன். நான் அதனை பார்த்து கொண்டு உன்னை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவேன். ஆனால் இது உன் மூலமாகத்தான் உன்னை நெருங்கி கொண்டிருக்கின்றது. யாரிடத்தில் அதிகமான பழக்கத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாயோ, யாரிடத்தில் நீ அன்பாக பழகி கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் மூலமாகத்தான் இந்த சோதனைகள் உனக்கு வரப்போகின்றது. என் பிள்ளையே, அவர்கள் ஏற்படுத்த போகின்ற சோதனை எப்படிப்பட்டது தெரியுமா? நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றியும் நீ சொல்லாத விஷயங்களை சொன்னதாகவும் சொல்லிவிட்டு வரப்போகின்றார்கள்.
அவர்கள் சொல்வதை இனி உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. அது நடக்கத்தான் போகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நீ இடத்தை கொடுத்து விட்டாய். ஆனால் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அவர்கள் கிடையாது என்பதனை இனிமேல் புரிந்து கொள்வாய். எப்படி நான் இதை தெரிந்து கொள்வது என்று நீ இந்த அப்பனிடம் கேட்பாயானால், என் பிள்ளையே, யார் ஒருவரிடத்தில் மட்டுமே நீ உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றாய், அவர்கள் அந்த விஷயத்தை வெளியில் சொல்லிவிட்டார்கள் என்றால் உன்னால் எளிதாக அதை தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நாம் இவரிடம் மட்டும் தானே சொன்னோம். இந்த விஷயம் எப்படி வெளியில் சென்றது என்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த நேரத்திலும் இதை நீ உன் நினைவில் வைத்துக்கொள். இப்படி உன் வாழ்க்கையில் எப்பொழுதாவது நடக்கிறது என்றால் அதை யாரிடத்தில் சொன்னாய் என்பதை மட்டும் சற்று சிந்தித்து பார்த்தால் உன்னோடு இருக்கின்ற துரோகி யார் என்பதனை உன்னால் நிச்சயமாக அடையாளம் காண முடியும். யாருக்கும் இந்த வாழ்க்கையை நீ தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் என்றோ எந்த அவசியமும் உனக்கு கிடையாது. உனக்கான தனிப்பட்ட வாழ்க்கை, இதை நீதான் வாழ்ந்து காட்ட வேண்டும். அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்க உனக்கு எந்த அனுமதியையும் இந்த அப்பன் நான் தரவில்லை. அதனால் அவர்கள் பரவாயில்லை, பாவம், ஏதோ தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று நீ விட்டு விட்டாயானால் நாளை மீண்டும் மீண்டும் இதே தவறைத்தான் செய்வார்கள். நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், இவர்கள் அதனை கண்டு கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து விட்டு விடுவார்கள். இது போன்றெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் உனக்கு வரப்போகின்ற சோதனைகளையும் என்னவென்று நான் சொல்லிவிட்டேன். இந்த கருப்பண்ணசாமி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துரைக்கும் பொழுது, என் பிள்ளை, நீ கவனமாக இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு வரப்போகின்ற சோதனையில் இருந்தும் உன்னோடு இருக்கின்ற துரோகிகளிடத்தில் இருந்தும் காத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் தருவது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதற்காக மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு சோதனைகளை வேண்டும் என்றே கொடுக்க நினைப்பவர்கள், எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர்கள், யாருக்கும் இங்கு அஞ்சாதவர்கள், இதனால் இவர்கள் வாழ்க்கையில் இந்த பாதிப்பு வருமே என்று சிறு துளி அளவு கூட நினைக்காதவர்கள், யாரும் எப்படியும் போகட்டும் நமக்கென்ன என்று இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால், அவர்கள் தருகின்ற சோதனையிலிருந்து உன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றால், என் பிள்ளை, வாழ்க்கையில் எந்த ரகசியத்தையும் இவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதே. இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். மீண்டும் ஒரு முறை இது போன்று உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது. அவர்களின் எண்ணங்களை பொய்யாக்க வேண்டும் என்றால் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் எந்த விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அதில் அவர்களுக்கு தோல்விகள் தான் கிடைக்க வேண்டும். எதையும் அவர்களால் பெற்றுவிட முடியாதபடி நீ இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான இடத்தை கொடுக்க வேண்டும். நீ கொடுக்கின்ற இடம் எந்த இடம் என்று தெரிந்து கொண்டாலே இனி ஒரு நாளும் உன் விஷயத்தில் அவர்கள் தலையிட மாட்டார்கள். நீ உன் வாழ்க்கையில் இனி நடத்தப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும், நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களும் மற்றவர்கள் உன்னை நெருங்கி விடாதபடி இருக்க வேண்டும். உன்னை நெருங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பயம் வர வேண்டும். நாம் இவர்களை என்னதான் செய்தாலும் எதுவும் செய்துவிட முடியாது. இவர்கள் கவனமாக இந்த வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். நம்முடைய எந்த எண்ணமும் இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்காது என்று எண்ணி உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். எவ்வளவுதான் துருவி துருவி உன் விஷயங்களை பற்றி கேட்டாலும் யாரிடத்திலும் அதனை பகிர்ந்து கொள்ள துணியாதே. ஒரு முறை பகிர்ந்து விட்டால் எப்பொழுதுமே உன் ரகசியங்களை வெளியில் சொல்ல அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் இன்னும் உனக்கு புரியவில்லையா? என் பிள்ளையே, அப்பனும் உனக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதற்கு மேலும் வருவதை எல்லாம் உன்னால் நிச்சயமாக தவிர்த்து விட்டு வெளியேறி வர முடியும். இத்தனை காலமும் விட்டு விட்டாய், இனிமேலும் எதையும் விட்டு விடாதே. யார் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு என்ன செய்தாலும் சரி, அதை உன்னால் கண்டறிய முடியும் என்பது போன்ற ஒரு பாவனையை நீ அவர்கள் முன்னால் செய்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு உன் மீது பயம் வரும். என் பிள்ளையே, பயம் என்றால் என்ன தெரியுமா? இவர்களை பற்றி நாம் வெளியில் பேசக்கூடாது என்கின்ற பயம்.
இதை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போதும். இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமானதாக மாறும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றுமே முழுமையாக கிடைக்கும்.